ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெசிபி தாங்க. முள்ளங்கியில் அதிகப்படியான நீர்த்தன்மை இருக்கிறதால இந்த வெயிலுக்கு அடிக்கடி நம்ம உணவுகளை சேர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க. அந்த வகையில் நம்ம செஞ்சுருக்க இன்றைக்கி முள்ளங்கி சட்னியை இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க அதை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை பாதி அளவுக்கு மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மீதி நம்ம சேர்க்குற பொருள் எல்லாம் வதக்கும் போது இதுவும் சேர்ந்து பொரிஞ்சிடுங்க. அதனால் பாதி அளவுக்கு மட்டும் இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கூடவே 10லிருந்து 12 அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், பூண்டு வெங்காயம் வதங்கும் போதே பருப்பு நல்ல கலர் மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முள்ளங்கி இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க முள்ளங்கியெல்லாம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. தீயை ரொம்ப அதிகமாக வச்சு வதக்காதீங்க, அப்புறம் மேலே மட்டும் வதங்கி உள்ளே பச்சை வாசனை அப்படியே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த முள்ளங்கியெல்லாம் அதிகமாக கலர் மாறாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணுங்க. அடுத்ததாக 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே நம்ம தேவைக்கான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு தாங்க சேர்க்குறேன். கல்லுப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லையானாலும் பரவாயில்லை. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கடைசியாக ஒரு கொட்டை புளி அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, இது முழுமையாக ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா முழுசாக ஆறி இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. முள்ளங்கியில் எப்பவுமே ஒரே மாதிரி சாம்பார் மட்டும் வைக்காமல் இது போல் துவையல், சட்னி எல்லாம் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் வழுவழுன்னு இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை முதல்ல ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிருக்கேங்க. நீங்களும் இதே போல் தாளித்து சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி. நீங்களும் இதே போல் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.